ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம ஏன் பார்க்கணும், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் அடங்கியிருக்கு? மற்ற ஜோதிடத்தை தவிர இந்த நாடி ஜோதிடம் முற்றிலும் மாறுபட்டதாக தான் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அகஸ்தியவர்மா எழுதி வச்சது தான் இந்த ஒரு நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடத்துக்கும் ஏதாவது அடிப்படை விதிகள்னு உண்டா? கண்டிப்பாக இருக்குமா. அதாவது 12 காண்டங்களாக நாடி ஜோதிடத்தை பார்ப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் சிறப்பு காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் 2 காண்டம், மொத்தம் 14 காண்டம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க வருவாங்க, இந்த கஷ்டத்தோட வருவாங்க, வர்றதையும் சொல்ல முடியும். கண்டிப்பாக எந்த கஷ்டத்தோட வருவாங்க, அந்த கஷ்டத்தை நீங்குவதற்கு என்ன நம்ம அவங்களுக்கு சொல்லணும், அதை அவங்க செஞ்சால் அவங்க என்னென்ன நல்லா இருப்பாங்க, எப்படி எப்படிலாம் நல்லா இருப்பாங்க, எதிர்காலத்தில் எப்படி எப்படிலாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. பிரசன்ன காண்டத்தை படிக்கும்போது தான் எங்களுக்கே தெரிய வந்தது, நம்ம வர்ற பிரச்சனையை கம்மி பண்ணலாம், வர்ற பிரச்சனையை நம்ம மாற்ற முடியாது. இப்போ நம்ம நாட்டில் நிறைய மக்கள் தொகை இருக்கே, அவ்வளோ பேருக்கும் ஆன ஓலைச்சுவடி நம்ம கிட்ட இருக்கா? ஒரு குடும்பத்தில் ஒரு 6 மெம்பர் வராங்க அப்படின்னா அந்த 6 பேருக்குமே கிடைச்சிடாது. அதுலேயும் குறிப்பிட்ட அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கும். இதற்கு பிறகும் யாருக்கு பார்க்கணுங்கிறதும் ஆசீர்வாதத்தை பொறுத்து தான். இதில் வந்து யாருக்கு பார்க்க முடியும் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாடி ஜோதிடத்தை பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக அகத்திய நாயனார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சரி. நாடி ஜோதிடம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விதமான கேள்விகள் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஜோதிடம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஏஐல கூட வந்துருச்சு ஜோதிடம். எப்படி நம்புறது அப்படிங்கிறத தாண்டி நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான அமைப்புகளை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது. இந்த நாடி ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க, அந்த தகவல்களை பற்றி சொல்லுங்கள். அதாவதுமா, நாங்கள் வந்து 6வது தலைமுறையாக நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி என்னோட தந்தையோ குருஜி நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து 6வது தலைமுறையாக இந்த நாடி ஜோதிடத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது மற்ற ஜோதிடத்துலேருந்து இவ்வளோ வேறுபட்டு தான் இருக்குது. இப்போது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, பிரசன்னம் பார்த்தோம்னா ஒரு விஷயத்த துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அந்த மாதிரி ஜோதிடம் பார்க்குறவங்களும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை எடுத்து முன்வைப்பாங்க. நாடி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம ஏன் பார்க்கணும், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் அடங்கியிருக்கு? மற்ற ஜோதிடத்தை தவிர இந்த நாடி ஜோதிடம் முற்றிலும் மாறுபட்டதாக தான் இருக்கும். அதாவது முன்னோர்கள் நமக்காக எழுதி வச்ச ஓலைச்சுவடியை நம்ம படித்து சொல்கிறது, அடுத்தவங்களுக்காக படித்து சொல்கிறது தான் நாடி ஜோதிடம்னு சொல்கிறது. அதாவது அவங்க போகிற பாதை சரியாக இருக்குதா அப்படின்னு இதில் நம்ம சொல்கிறது தான். இந்த பாதை சரியில்லை, இந்த பாதையில் போங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் போய் அவங்க நல்லா இருக்காங்க. இதுதான் நாடி ஜோதிடம்னு சொல்கிறது. அவங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அகஸ்தியவர்மா எழுதி வச்சது தான் இந்த நாடி ஜோதிடம். எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஜோதிடத்துலையும் ஒவ்வொரு விதமான முறைகள் உண்டு. ஒவ்வொரு கிரகங்களை வச்சியும் ஜாதகத்தில் பேசுவாங்க, பாவகங்களை வச்சு, இதெல்லாம் அடிப்படை. அதே மாதிரி நாடி ஜோதிடத்துக்கும் ஏதாவது அடிப்படை விதிகள்னு உண்டா? கண்டிப்பாக இருக்குமா. அதாவது 12 காண்டங்களாக நாடி ஜோதிடத்தை பார்ப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் சிறப்பு காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் 2 காண்டம், மொத்தம் 14 காண்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 14 காண்டத்திலும் ஒரு மனிதரோட 14 வகையான வாழ்க்கை தத்துவத்தை தான் சொல்கிறோம். அதாவது முதல் காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்கள பற்றி, அவங்களோட குணங்கள், அவங்களோட நடவடிக்கைகள், அதை பற்றி சொல்கிறது தான் அந்த முதல் காண்டம். 2வது காண்டங்கிறது அவங்களோட படிப்பு, அவங்களோட கண், அவங்களோட தனம், இது சார்ந்து சொல்கிறது 2வது காண்டம். 3வது காண்டங்கிறது அவங்களோட சகோதரத்தை பற்றியும் சிற்றின்பத்தை பற்றியும் முயற்சி, இதை சார்ந்து படிக்கிறது 3வது காண்டம். 4வது காண்டம்னு பார்த்தீங்கன்னா அது சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. சந்தோஷம் சொல்லக்கூடியது தாய், வீடு, வாகனம், மனசு சார்ந்த கஷ்டங்கள், சந்தோஷம், இது சார்ந்து சொல்கிறது 4வது காண்டம். 5வது காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகம், அவங்களோட முன்னோர்கள், அவங்களுக்கு பின்னாடி வர்ற ஜென்ரேஷன், அதை பற்றி சொல்கிறது. அவங்களோட சொந்த வீடு, நிலம், இது சார்ந்து சொல்கிறது 5வது காண்டம். 6வது காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோட தனிப்பட்ட தவறுகளை சொல்கிறது. அதாவது கடன், விரோதி, வியாதி, கடன், இது சார்ந்து சொல்கிறது 6வது காண்டம். 7வது காண்டங்கிறது அவங்களோட திருமணத்தை பற்றியும் கூட்டு தொழில் சார்ந்த அது சார்ந்த பிரச்சனைகளோ எதிர்காலத்தில் வர்றது நல்லதுகளோ அதை பற்றி சொல்கிறது 7வது காண்டம். 8வது காண்டங்கிறது அவங்களோட ஆயுள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், இது சார்ந்த வழக்கு ரொம்ப நாள் தள்ளி போயிட்டுருக்குது, அதை சார்ந்து படிக்கிறது தான் 8வது காண்டங்கிறது. 9வது காண்டங்கிறது குருவோட ஆசீர்வாதம், தகப்பனார், அவங்களோட யோகம், இது சார்ந்து படிக்கிறது 9வது காண்டங்கம்மா. 10வது காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோட தொழில், எந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், ஏன் இந்த தொழில் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வரல, இவங்களுக்கு எப்போ அந்த தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தொழில் சார்ந்து பார்க்குறது 10வது காண்டம். 11வது காண்டங்கிறது லாபத்தை பற்றியும் நஷ்டத்தை பற்றியும், எப்போ நஷ்டம் வரும், எப்போ லாபம் வரும், எப்போ யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறது 11வது காண்டம். அது மட்டும் இல்லாமல் பேரின்பத்தை சொல்கிறது 11வது காண்டம். 12வது காண்டங்கிறது வெளிநாடு சார்ந்த போக்குவரத்து,
அது சார்ந்த இன்கம் ரிலேட்டடாக அது படிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம், சுகபோகம், அயனம் இது சார்ந்து படிக்கிறது 12வது காண்டம். அப்படின்ற ஒரு மனிதனோட 12 பாவங்களை சொல்கிறது தான் 12 காண்டம். இது இல்லாமல் சிறப்பு காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு தெரியாதது. அதாவது முன்ஜென்மத்தை பற்றி, முன்ஜென்மத்தில் எங்கே பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பாவம் செய்தாங்க, என்ன புண்ணியம் செஞ்சாங்க, அதை பற்றி அவங்களுக்கு சொல்கிறது தான் இந்த 13வது காண்டம் சொல்கிறது. 14வது காண்டங்கிறது மந்திர வழிபாடுகள். எந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடணும், ஒரு இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் 14வது காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாதகத்துல வந்து ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்போது ஒவ்வொரு மாதிரியான யோகங்கள் வரலாம், இல்ல ஒவ்வொரு மாதிரியான தசாபுக்திகள் மாறும். இப்போ நீங்க நாடி ஜோதிடம் பார்க்கும்போது அதை எப்படி அந்த மாதிரியான விஷயங்களையும் அதுல கணிக்க முடியுமா? அது சித்தரோட ஞானமா, அவங்களோட ஞானத்தில் தெரிஞ்சதை தான் அவங்க எழுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க வருவாங்க, இந்த கஷ்டத்தோடு வருவாங்க, வர்றதையும் சொல்ல முடியும். கண்டிப்பாக எந்த கஷ்டத்தோடு வருவாங்க, அந்த கஷ்டத்தை நீங்குவதற்கு என்ன நம்ம அவங்களுக்கு சொல்லணும், அதை அவங்க செஞ்சால் அவங்க என்னென்ன நல்லா இருப்பாங்க, எப்படி எப்படிலாம் நல்லா இருப்பாங்க, எதிர்காலத்தில் எப்படி எப்படிலாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாடி ஜோதிடம். இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நேரத்துல வருவாங்க, இப்படி நம்ம பதில் சொல்லுவோன்றது முதற்கொண்டு அந்த ஒலைச்சுவடியில இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம நாட்டுல நிறைய மக்கள் தொகை இருக்கே, அவ்வளோ பேருக்கும் ஆன ஓலைச்சுவடி நம்ம கிட்ட இருக்கா? அது வந்துமா இதற்கு முன்னாடியும் ஒரு குடும்பத்தில் ஒரு 6 மெம்பர் வராங்க அப்படின்னா அந்த 6 பேருக்குமே கிடைச்சிடாது. அதுலேயும் குறிப்பிட்ட அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கணும். இதற்கு பிறகும் யாருக்கு பார்க்கணுங்கிறதும் ஆசீர்வாதத்தை பொறுத்து தான். இதில் வந்து யாருக்கு பார்க்க முடியும் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியாது. அவங்க நாங்கள் ஒலைச்சுவடி தேடுவோம், அதில் வந்து அவங்களுக்கு கிடைச்சா நாங்கள் படித்து தருவோம், இல்லைன்னா நாங்கள் தேடிட்டு தான் இருப்போம். இல்லைன்னு நாங்கள் எங்களால் சொல்ல முடியாது, தேடிக்கிட்டு தான் இருக்க முடியும் எங்களால். இப்போ இந்த மாதிரி அண்ணா கண்டிப்பா உங்களை தேடி வந்திருப்பாங்க. வரும்போது இந்த மாதிரி நான் அவங்களுக்காக தேடினேன், அது கிடைச்சிருக்கலாம், இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பலன் வந்திருக்கும் இல்லையா? அது இப்போ வரைக்கும் ஞாபகமா இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து தேடும் போது உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிருக்காது, ஒரு வருடம் கழிச்சோ 2 வருடம் கழிச்சோ கிடைக்கும் போது அது அவங்களுக்கு கொடுத்த அந்த ஓலைச்சுவடியில இருந்த மெசேஜை வந்து நம்ம இப்போ வரைக்கும் ஞாபகமா வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் உண்டா? சில நிகழ்வுகள் இருக்கு. அதுல முக்கியமான நிகழ்வுன்றது எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதாவது நான் கற்றுக்கிட்டு படிக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நிகழ்வு இருந்தது, அதனால் இன்னும் எனக்கு மனசில் இருக்குது. ஒரு பெரிய பணக்காரர் தான், ஒரு ஒரு மிடில் கிளாஸில் கொஞ்சம் அப்பர் கிளாஸில் தான் இருக்கிறவர். அவங்க ரொம்ப நம்பிக்கையானவர் இந்த அகஸ்தியர் நாடி ஜோதிடம். அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு செயலோ ஏதோ ஒரு முடிவு எடுக்கினாலும் அகஸ்தியரோட பிரசன்ன காண்டம் அவர் அதை தெரிஞ்சுக்கிட்ட தான் அதை எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுப்பார். அப்படி ஒரு நம்பிக்கையானவர் தான் அவங்க. ஆனால் அவங்களோட ஃபேமிலிக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நடக்க போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அது அவங்க நம்பலை. ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கய்யா, அதுக்கான சில கோவில் வழிபாடுகள் இருக்குது, அந்த கோவில் கூட பிராணநாதர் அப்படின்ற கும்பகோணத்தில் இருக்குது, அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு கூட நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க மனைவி அவங்க குழந்தைகள் என்ன சொன்னாங்க, நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இருந்த கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்களோ என்னன்னு தெரில, அதெல்லாம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது நான் சில காலம் கழித்து, அதாவது ஒரு 3-4 மாதம் கழித்து அவங்க திரும்பி எனக்கு கால் பண்ணாங்க. பண்ணும்பொழுது திரும்பி அதை படிக்கலாங்கய்யா அப்படின்னும்போது, சரி முன்னாடியே அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்ட்டு நான் அதை கொஞ்சம் எனக்கு இருந்த பூஜை அப்படி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதை நான் பார்க்கல. திரும்பி அவங்களே திரும்பி 2வது தடவை கால் பண்ணாங்க, ஐயா இந்த மாரிலாம் நடந்துருச்சு அப்படின்னா. என்னங்கய்யா அப்படின்னு, நீங்கள் சொன்னீங்க பிரச்சனை இருக்குன்னு, எங்கள் வீட்டில் ஒரு சமீப காலமாக 2 விபத்துகள் ஏற்பட்டுருச்சு, எதிர்பாராத விபத்தாக தான் இருந்தது. என்னோட முதன் பையன் வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். அதற்கு பிறகு ஒரு 2 மாதம் கழித்து அந்த பிரச்சனை தாங்க முடியாமல் எங்களோட அம்மாவுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை வந்துருச்சு, 2 இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது அது இந்த நடந்திருக்கு அப்படின்னு. அவங்க சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது. அப்புறமா நான் திரும்பி அவங்களோட பிரசன்ன காண்டத்தை திரும்பி எடுத்து விரைவாக படித்து சொன்னேன், இந்த மாதிரி அகஸ்தியர் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் செய்யலை, அதனால தாங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு பிறகும் வர பிரச்சனையை நம்ம தள்ளி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை குறைவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் அவங்களுக்கு வந்து அந்த பிரசன்ன காண்டத்தை படித்து சொன்னேன். இந்தமாரி இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மனைவியும் ரொம்ப, அவங்க முதல் தடவை கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறதோட ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, கால் ஃபோன்லேயே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, இது பிரச்சனைலாம் தீர்ந்துரும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பரிகாரம் சொன்னேன். பரிகாரமும் பண்ணாங்க. பண்ணையும் அவங்களுக்கு அந்த 3வது குழந்தைக்கு நரம்பு சார்ந்த பிணி ஏற்பட்டுருச்சு. அதாவது நரம்பில் போகிறது இது வந்து கொஞ்சம் ஒரு 15 நாள், அது அந்த பூஜையெல்லாம் பண்ண பிறகும் அவங்க ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக தான் இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது அது எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு அவங்களோட மனைவி வந்தாங்க, வந்து இந்தமாரி பூஜைலாம் பண்ணோம், பண்ணியும் என்னோட 3வது குழந்தைக்கு இந்தமாரி ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது அப்போ தான் அப்புறம் என்னோட குருஜிக்கிட்ட நான் கேட்டேன்,
என்னங்க ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்னோன்னே அவங்க திரும்பி அந்த பிரசன்ன காண்டத்தை படித்தாங்க. பிரசன்ன காண்டத்தை படிக்கும்போது தான் எங்களுக்கே தெரிய வந்தது, நம்ம வர்ற பிரச்சனையை கம்மி பண்ணலாம், வர்ற பிரச்சனையை நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திரும்பி அந்த கொஞ்சம் ஆதரவுலாம் அவங்களுக்கு சொல்லி, அப்புறம் அந்த பையனும் 15 நாள் கழித்து அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை இருந்தும் அது மட்டும் இல்லாமல் அவர் சுயநிலைவே இல்லாமல், அந்த கோமான்னு சொல்லுவாங்க, அந்த சுயநிலைவே இல்லாமல் தான் அவர் இருந்தார். அதற்கு பிறகு அவர் குணமாகி திரும்பி வந்துட்டார். வந்து இப்போ ஒரு சமீபத்தில் தான் வந்து என்னை மீட் பண்ணார். அவர் யாருனே தெரியாமல் தான் மீட் பண்ணால். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அப்படி உங்கள்கிட்ட வந்து பார்த்தாங்க, நான் தான் கோமாவில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது, இந்த தொழில் நான் வந்தது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லோருத்தவங்களுக்கும் சொல்லி தரணும். இது வந்து நம்ம நார்மலாக படித்து சொல்கிறத விட அவங்க வாழ்க்கையில் நான் பயணிக்கணும் அப்படின்னு எனக்கு நான் பாதிக்கப்பட்ட விஷயம் அது எனக்கு.